பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் நம்மை ஒன்றிணைத்து அவரை ஆராதிக்க வைத்த, மகிமைப்படுத்த வைத்த தேவனுக்கு நன்றி. இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட இடைபடுவாராக, பேசுவாராக, நம்முடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக. ஏசாயாவின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். இங்கே ஆண்டவர் கோரேசை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். ஆண்டவர் முன்பாக போய் நம்முடைய கோணல்களை சரியாக்க வேண்டுமானால், இங்கே கோரேசுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் செய்வதற்கு, அவனுக்கு செய்வதற்கு முன்பு அவனிலே 3 காரியங்களை கர்த்தர் செய்தார். அதில் 2 காரியங்களை குறித்து நான் காலை வேளையிலே உங்களோடு கூட நான் பேசினேன். முதலாவது, ஆண்டவர் கோரேசுடைய வாழ்க்கையிலே பெயர் சொல்லி அழைக்கிறவராய் இருந்தார். நான் காலையில் சொன்னது போல, அவனுடைய தாத்தா பாட்டி, அவனுடைய அப்பா அம்மா பிறப்பதற்கு முன்பே அப்பா அம்மா என்ன பெயரை வைக்க போறாங்களோ அந்த பெயரை சொல்லி கர்த்தர் கூப்பிடுகிறார். அல்லேலூயா. அது நமக்கு விளங்கவே விளங்காது. மனித ரீதியில அதை நம்மால் புரிந்த, மனித மூளையில இதை வச்சு நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, விளங்க முடியாது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலே சொல்லுகிறார், உனக்கு புரியாத, விளங்காத காரியங்களை நான் உனக்காக செய்ய போகிறேன். அல்லேலூயா. அதற்கு தான் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக நான் போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். சரி, ஆண்டவர் 3 காரியங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று சொல்லி காலையிலே சொன்னேன். முதலாவது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயர் சொல்லி அழைக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 2வது, தம்மை அறிந்தவர்களை கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறத வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டேன். அதே போல தம்மை அறியாதவர்களையும் தேவன் வேதத்திலே பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உதாரணமா 2 காரியம் சொல்றேன். சகையு தேவனை அறியாதவன். மரத்து மேல உட்கார்ந்து இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க மரத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒளிந்து கொண்டிருந்த அவனை மரத்தின் கீழே வந்த பொழுது ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிடுகிறார், சகையுவே சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும். ஏன் அப்படி ஆண்டவர் அவனை பெயர் சொல்லி அழைத்தார் என்று சொன்னால், அப்பா சகையுவே, நீ நினைத்ததை விட பெரிய காரியங்களை உனக்காக நான் திட்டமிட்டு இருக்கிறேன். அதை செய்வதற்காக ஆண்டவர் சகையுவை அறியாதவனாய் இருந்தாலும் பெயர் சொல்லி அழைக்கிறார். 2வது, ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் பார்க்கும்போது சவுலை குறித்து பார்க்கிறோம். சவுல் தேவ ஜனங்களை துன்பப்படுத்தும்படியாக, தேவ ஜனங்களை அழிக்கும்படியாக அதிகாரத்தை கையிலே பெற்றுக்கொண்டு புறப்பட்டு வருகிறான். அவனை கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார், சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அந்த சவுலை கர்த்தர் ஏன் தெரியுமா பெயர் சொல்லி அழைத்தார்? அப்பா, நீ அன்பில்லாதவனா இருக்கிற, இரக்கம் இல்லாதவனா இருக்கிற. ஆனா கர்த்தர் அவனுடைய நோக்கம், அவருடைய வாழ்க்கையில வைத்திருந்த நோக்கம், உன்னை அன்புள்ளவனாக, அர்ப்பணிப்புள்ளவனாக மாற்றி அநேகரை நான் திருத்தி கொண்டு வருவதற்கு ஒரு கருவியாய் நான் மாற்ற திட்டமிட்டிருக்கிறேன். ஆகவே தேவனை அறியாத சவுலை கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா. 2வது, ஆண்டவர் கோரேசுடைய வாழ்க்கையில செய்த காரியம், அவனை அபிஷேகம் பண்ணினார். நான் காலையில் சொன்னது போல, அபிஷேகம் பண்ணப்படுவதல் என்பது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த காரியத்திற்காக உன்னை நான் வேறு பிரித்திருக்கிறேன், இந்த என்னுடைய திட்டத்தை, என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நான் உன்னை என்ன பண்ணியிருக்கிறேன், பிரித்திருக்கிறேன். அதற்காக கோரேசை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். எதற்காக? அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. ஆலயத்தை மறுபடியும் கட்ட வேண்டும். தேவ ஜனங்கள் எந்த ஆசீர்வாதங்களை இழந்தாங்களோ, எந்த நன்மைகளை அவங்க இழந்து போனாங்களோ, அதை மறுபடியும் கொடுப்பதற்கு ஒரு ஆளை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அவன் தான் கோரேஸ். கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். 3வது காரியத்தை பார்ப்போம். ஏசாயா 45வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 45:6. என்னை தவிர ஒருவரும் இல்லை
என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மூன்றாவது ஆண்டவர் கோரேசுக்கு என்ன செய்கிறார்னா இடைக்கட்டு கட்டுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இடைக்கட்டுனா பெல்ட் போடுகிறார். ஏன் ஆண்கள் பெல்ட் போடுறோம்? இந்த பேண்ட் என்ன பண்ணிடக்கூடாது, கீழே இறங்கிடக்கூடாதுன்னு நம்ம பெல்ட் போடுறோம். இடைக்கட்டு. ஆண்டவர் இங்கே கோரேசுக்கு ஒரு இடைக்கட்டை போடுகிறார். என்ன இடைக்கட்டு? அது சொல்கிறார், நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். முதலாவது பார்த்தோம், பெயரை குறித்தார். என்னுடைய திட்டத்திற்காக நீ என்று சொல்லி குறிப்பிடுவதற்காக. அபிஷேகம் பண்ணினார். எதற்காக? எல்லாரும் உன்னை அங்கீகரிக்க வேண்டும், எல்லாரும் உன்னை கனப்படுத்த வேண்டும் என்பதற்காக கர்த்தர் கோரேசை அபிஷேகம் பண்ணினார். இங்கே மூன்றாவது காரியம் ஆண்டவர் சொல்லுவது, கர்த்தர் இடையை கட்டுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இடை எதற்காக கட்டப்படுகிறது? ஒரு காரியம் செய்வதற்கு எத்தனையோ ஆயத்த வேலைகள் உண்டு. இப்போ போலீஸ் துறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிலிட்ரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு யூனிஃபார்ம் வச்சிருக்கிறாங்க. எந்த யூனிஃபார்ம் தகுதியா இருக்குமோ அதைத்தான் அங்க அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன்னா வேட்டியை கட்டிட்டு மிலிட்ரியில் போக முடியுமா? ஓட முடியுமா? முடியாது. அப்போ ஓடி போய் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு தகுந்த உடை, தகுந்த வஸ்திரங்கள், தகுந்த அதற்கு எல்லா காரியமும் அவர்களுக்கு தேவை. அப்படிதானே? அதே போல இங்கே ஆண்டவர் ஒரு காரியம் செய்வதற்கு எத்தனையோ ஆயத்த வேலைகள் உண்டு. அப்படி ஆயத்தம் செய்யப்படும், ஆயத்தம் செய்யப்பட்ட எல்லாம் முடுக்கி இயக்கும் அந்த செயலுக்கு கடைசியாக செய்யப்படுவது இடை கட்டுதல். புரிகிற மாதிரி இந்த மாலை வேளையிலே நான் சொல்லுகிறேன். 400 வருடம் அழுதார்கள், வாதை மேல் வாதை, ஒவ்வொன்றாக அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் பார்க்கும் பொழுது, தேவன் எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் நடைபெற்றாலும் தேவன் தம்முடைய ஒவ்வொன்றாக தம்முடைய கிருபையை ஆண்டவர் அவர்களுக்கு செய்தார். கடைசியில விடுதலையாகும் நேரம் வந்தது. பஸ்கா ஆட்டுக்குட்டியை எடுக்க சொன்னார். ஏன்? பழுது பார்க்க வேண்டும். எல்லா ஆயத்த வேளையும் நடந்தது. எகிப்தை விட்டு புறப்பட வேண்டும். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 11வது வசனம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கைகளில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. நல்ல கவனிங்க. கர்த்தர் சொல்ல விரும்பின கடைசி காரியம் அவருடைய வாழ்க்கையில என்னன்னா, உங்கள் அறையில் கச்சையை கட்டிக்கொள்ளுங்கள். எவ்வளவு நாளாய் ஜெபித்தோம், எவ்வளவு நாளாய் காத்திருந்தோம், இதுவரை ஒன்றும் நடக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருந்துச்சு. இதுவரை எத்தனையோ வருஷங்களா ஜெபித்தோம், எத்தனையோ மாதங்களா ஜெபித்தோம், எத்தனையோ நாட்களாய் ஜெபித்தோம். ஆனால் எவ்வளவு நாளா நாங்க காத்திருந்தும் ஒன்னும் நடக்கல. ஆனா இந்த 2024 நாம் ஒரு மாதத்தை முடிச்சிருக்கிறோம். இந்த 2024 ஒரு மாதத்தை முடித்து 2வது மாதத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த 2வது மாதம் துவங்குகிற நேரத்தில் வந்திருக்கும் பொழுது நம்மிலே ஆண்டவர் செய்யக்கூடிய கடைசி காரியம், ஜெபித்தாய் மகனே மகளே, நீ ஜெபித்தாய் நல்லது, ஆயத்தமானாய் நல்லது, எனக்காக எல்லாம் செய்தீர்கள். எத்தனையோ வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணார்? கொடுத்தார். நீங்க எரேமியாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 1:17. ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. நல்ல கவனிங்க. அவனை உண்மையாய் ஊழியத்துல அனுப்பும் முன்பு கர்த்தர் சொல்கிறார், எரேமியாவே உன் அறையை கட்டிக்கொள்.
மழைக்காக ஜெபித்தாய், மழை வராமல் இருக்க ஜெபித்தார், மழை வரல. நல்ல கவனிங்க. மழைக்காக ஜெபித்தான், எப்படி நெற்றி முழங்காலில் பட என்ன பண்ணினான்? ஜெபித்தான். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 46வது வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வரமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். நல்ல கவனிங்க. எலியா தன் அறையை கட்டிக்கொண்டு, ஒரு ஜெபம் எல்லாரும் பண்ணுங்க. என் வாழ்வில நீர் என்னை கொண்டு செய்யும் பெரிய காரியத்தை, அதற்கு நான் எவ்வளவு நாளாய் ஜெபிக்கிறேன், வாக்கு நிறைவேற ஜெபிக்கிறேன். கையளவு மேகம் கூட இதுவரைக்கும் எனக்கு என்ன பண்ணல, தெரியல ஆண்டவரே என்று ஏங்கி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் குறித்த நேரம் செயல்படுவதற்கு வருவதற்கு முன்பு என்னை நீர் இடை கட்டுவீராக. அல்லேலூயா. ஏராளமான கேள்விகள், குழப்பமான கேள்விகள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. அவனுக்கு தேவையான பதிலும் ஆசீர்வாதமும் அவரிடம் இருந்தது. அவனுக்கு கடைசியாக ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய விரும்பினார். அது என்ன? யோபிலே புருஷனை போல, யோபின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷனை போல அறையை கட்டி என் முன்னால் வந்து நில். நாளை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற இந்த நாளிலே, இந்த நேரத்திலே ஆண்டவர் அதை செய்ய நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க பணிவோடு இந்த மாலை வேளையிலே நான் உங்களை கேட்கிறேன். அவர் இடை கட்ட ஒப்பு கொடுங்கள். தாவீது ராஜா ராஜாவாக வேண்டும் என்று பிறப்பதற்கு முன்பாகவே என் ஆண்டவர் முன்குறித்தார். அல்லேலூயா. சகோதரர் முன்பாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், ஆனால் ராஜாவாகவில்லை. நாட்கள் தாமதமாகி கொண்டே போய்கொண்டிருந்தது. கர்த்தருடைய நேரம் வந்தபோது என்ன செய்தார்? 18வது சங்கீதம் 32வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் அவனை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. நல்ல கவனிங்க. பலத்தால் இடை கட்டி, முன் குறிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் கிருபையால நடந்து வருகிற தேவ பிள்ளையே, இந்த மாலை வேளை ஆராதனையிலே சர்வ வல்ல தேவன் தம்முடைய வல்லமையினாலே நம் ஒவ்வொருவரையும் இடை கட்டுவாராக. சங்கீதம் 93வது சங்கீதம் 1வது வசனத்தை 2வது வசனத்தை வாசிங்க. 93 கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் நல்ல கவனிங்க. சர்வவல்ல தேவன் எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தும் முன்பு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அரை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். தம்மை பராக்கிரமத்தினாலே இடை கொட்டி கொண்ட தேவன் தம்மால் பயன்படுத்த இருக்கிற மனிதனையும் மனுஷியையும் தம்முடைய பலத்தால் இடை கட்ட விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவர் பலத்தால் தன்னை இடை கட்டி கொண்டுகிறார். அது மாத்திரமல்ல, தம்மாலே பயன்படுத்தப்பட இருக்கிற மனுஷனையும் மனுஷையையும் பலத்தால் என்ன பண்ணுகிறார்? இடை கட்ட விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை பலத்தால் இடை கட்டுவாராக. குழந்தை பிறக்கவில்லை, எல்லாரும் சபிக்கிறார்கள். ஒரு சாபம் என்று சொல்லி எல்லாரும் திட்டுகிறார்கள். அன்னாள் அழுகிறாள். நிந்தையை அவளாலே சுமக்க முடியவில்லை. வேதனையில் அழுகிறார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது வசனம்.
பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். தள்ளாடினவர்களோ பலத்தால் இடை கட்டப்பட்டார்கள். ஒருவேளை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தள்ளாடி கொண்டு நினைத்தது கிடைக்கவில்லை, ஏமாற்றத்தில், சந்தோஷத்தில், மகிழ்ச்சியில், விரக்தி என்று மாறி மாறி தள்ளாடி கொண்டிருந்தால் இந்த மாலை வேளையிலே கர்த்தர் இடை கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, மகிழ்ச்சி வருகிறது, சந்தோஷம் வருகிறது, சில நேரத்தில் ஏமாற்றங்கள் வருகிறது, நினைத்தது நடக்கவில்லை என்ற தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில இப்படி மாறி மாறி வந்து தள்ளாடி கொண்டிருக்கிற நிலைமையில இருந்தால் இந்த மாலை வேளையில அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தம்முடைய பலத்தால் இடை கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. ஆச்சரிய விதமாய் தம்முடைய பலத்தால் கட்டுவாராக. லூக்கா 24வது அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரில் இருங்கள். சீஷர்களுக்கு ஆண்டவர் இதை சொன்னார். உன்னத பலத்தால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எங்க இருங்க? எருசலேமில காத்திருங்கள். எபேசியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். எபேசியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனியையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். போதும். சத்தியம் என்னும் கச்சையை நீங்கள் அறையிலே கட்டுங்கள். பலன் என்கிற கச்சையை அவர் கட்டுவார். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியம் என்னும் கச்சையை நீங்கள் கட்டுங்கள். பக்கத்தில் இருக்கவங்களை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பலன் என்கிற கச்சையை கர்த்தர் கட்டுவார், சத்தியம் என்கிற கச்சையை நாம் தான் கட்ட கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அதை சொல்லுகிறார்? அவரை பொறுத்த அளவிலே இந்த வேத புஸ்தகத்திலே கர்த்தர் சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இன்னும் எத்தனையோ பேருக்கு நான் வாழ்கிற தேசத்துல அவர்கள் மொழியிலே இந்த வேதாகமம் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். நம்முடைய கரத்துல சத்தியத்தை வெளிப்படுத்தி இந்த வேதத்தை நம்முடைய கையில என்ன பண்ணிருக்கிறார்? தந்திருக்கிறார். நாம அவ்வப்போது கடைபிடிக்க வேண்டிய குறிப்பிட்ட சத்தியத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக அந்த சத்தியத்தை கொண்டு வருகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்பயோ வேதவசனத்தை படிச்சிருப்போம், ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வேத வசனத்தை, அந்த சத்தியத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மறுபடியும் கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பலத்தால் நான் கட்டுவேன். அந்த வேலை நடப்பதற்கு முன்பு நீங்கள் உங்களை தெரிந்த கர்த்தர் அவருடைய சத்தியத்தை புரிய வைத்து அதை உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிப்பதின் மூலம் இடை கட்டி கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். முதல்ல சொன்னாரு சத்தியம் என்கிற அறையை கட்டிக்கொள்ளுங்கள். இப்ப 2வது இங்க சொல்றாரு
மனதின் அறையை கட்டுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனதின் அறையை கட்டுங்கள். எதை வைத்து கட்டுங்கள்? தெளிந்த புத்தியினாலே. அல்லேலூயா. தெளிந்த புத்தியினாலே நாம் நம்மை கட்டுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ராமன் சொல்லுங்களேன். அதுதானே பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில. ஆண்டவரே, எனக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கு, ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு, தெளிந்த புத்தியே எனக்கு என்ன பண்ணல, வரல, அப்படிதான் நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மனதின் அறையை தெளிந்த புத்தியினாலே கட்டுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மருந்து சொல்லி கொடுக்கிறார். எப்படி வரும்? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது கிடைக்கும். அல்லேலூயா. கிருபையின் மேல் இன்றைக்கே நாம் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். புரிந்து கொள்வதை போல சொல்லுகிறேன். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அப்படித்தானே? யார் ரெடியா இருக்கீங்க? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதற்குரிய எல்லா காரியங்களும் நம்முடைய கண்ணு முன்னாடியே என்ன பண்ணிட்டு இருக்கு, நடந்தேறி கொண்டு வருகிறது. அவரை சந்திப்பதற்கு நீங்களும் நானும் எப்பவும் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆயத்தமா இருக்கிறவர்களைத்தான் இயேசு அழைத்து கொண்டு வரப்போகிறார். அப்ப நீங்களும் நானும் அவரை சந்திக்க வேண்டுமானால் நமக்கு என்ன இருக்கணும்? ஆயத்தம் இருக்கணும். அப்ப ஆயத்தம் என்கிற வேளையில கவனம் செலுத்தினால் அது நமக்கு நம்பிக்கையை தரும். ஆயத்த வேலை நம்ம செய்யலன்னா, இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காங்களே இயேசு வரப்போகிறார்னு, இன்னும் வரலையே, நாட்கள் இருக்கு, பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் வரும். ஆனா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், நான் அவரை சந்திக்கணுன்ற ஆயத்த வேளையிலே நாம் ஈடுபட்டு கொண்டே இருந்தால் இன்னும் நம்பிக்கை அது நமக்கு தரும். நிச்சயம். என்ன நம்பிக்கை தரும்? இயேசு சீக்கிரம் வருவார். என் ஆண்டவர் ஏமாற்ற மாட்டார், என் ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். அது மாத்திரமல்ல, அவர் வரும் பொழுது எனக்குரியதான பிரதிபலனை அவர் கொண்டு வருவார் என்கிற நம்பிக்கையை அது நமக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையில பார்க்கும் பொழுது, அந்த நம்பிக்கை வரும்போது உங்க வாழ்க்கையில இருக்கிறதான கலக்கங்கள், உங்க வாழ்க்கையில இருக்கிறதான குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்க இந்த கர்த்தர் உதவி செய்வார். இந்த நாளிலே நாங்கள் வந்திருப்பது ஆண்டவரே ஏதோ பாட்டு பாடி காணிக்கையை கொடுத்து போக அல்ல, நீர் என்னை பலத்தினாலே இடை கட்டுவதற்காகத்தான் உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் என்ன பண்ணி இருக்கிறோம், வந்திருக்கிறோம். நீர் காண்பித்த சத்தியத்தை இடைகட்ட ஆவியானவர் என்னை மீண்டும் மீண்டும் உந்தி தள்ள ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் என்ன பண்ணி இருக்கிறோம், வந்திருக்கிறோம். உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்கிற துடிப்பு என்னிலே அதிகமாவதற்காக நீர் என்னை கொண்டு வந்திருக்கிறீர். இந்த மூன்றையும் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வீராக, என்னிலே செய்வீராக. அப்பொழுதுதான் எனக்கு முன்பாக இருக்கிறதான கோணல்களை கர்த்தர் செவையாக்க முடியும். என்னிலே செய்ய விரும்புவதை உம்முடைய நோக்கத்திற்கு குறிக்க வேண்டுமா? நான் ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஆண்டவர் 3 காரியத்தை கோரேசனுடைய வாழ்க்கையில செய்தார். அவர் செய்ய ஆயத்தம். ஆனால் நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? நாம் என்ன செய்யணும்? 2 காரியத்தை வேகமாய் சொல்லுகிறேன். ஏசாயா 45வது அதிகாரம் 6வது வசனமும் 6வது வசனத்தை வாசித்துட்டு பிறகு 4வது வசனத்தை வாசிங்க. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. 4வது வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும்
ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் ஆண்டவர் அங்க சொல்றாரு, நீ என்னை அறியாதிருந்தும் நான் என்னுடைய நாமத்தை உனக்கு தரித்தேன், நான் உனக்கு இடைகட்டு கட்டினேன். ஏன் அதை ஆண்டவர் அழுத்தி காட்டுகிறார்? அந்த 2 வசனங்களிலே நாமம் தரித்தேன், உனக்கு இடைகட்டு கட்டினேன். ஏன் ஆண்டவர் அதை அழுத்தி அங்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், கோரேசே, என்னை அறிந்த கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, ஆனா அவர்களுக்கு கொடுக்காததை என்னை அறியாத உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. என்றால் அப்படி நான் அறிந்தவர்களுக்கு கொடுக்காததை என்னை அறியாத உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்றால், நீ விசேஷமானவன் என்பதினாலே அல்ல, என்னுடைய ஆலயத்திலே நீ கால் வைக்காதவன். ஆலயத்திலே தங்கி இருக்கிறவனுக்கு இந்த அனுபவம் என்ன பண்ணவில்லை, இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. உனக்கு கிடைத்தது என்றால் அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நம்மிடம் கேட்பது, எவ்வளவு உயரமாக உயர்த்தி ஆசீர்வதித்தாலும் நான் உயர உயர தாழ்மையா இருக்கணும், கர்த்தருக்கு முன்பாக நன்றி உள்ளவனா இருக்கணும். இன்னைக்கு வாழ்கிற உலகத்துல பார்க்கும் பொழுது கொஞ்சம் தாழ்வான நிலைமையில இருக்கும்போது கர்த்தர் 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 என்ன பண்ணுகிறோம்? பற்றி கொள்ளுகிறோம். சுபம் நல்லா இருக்கு, தேவ சமூகத்தை அதிகமாக தேடுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை கொஞ்சம் உயர்த்த உயர்த்த தேவனுக்கு நாம் நன்றி இல்லாதவர்களாய் போய் விடுகிறோம். இன்றைய உலகத்தில் சுவாசிகளை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். தேவன் ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வாதம் கொடுத்தவரை என்ன பண்ணுகிறோம்? மறந்து விடுகிறோம். இங்கே சொல்லுகிறாரு, எவ்வளவு உயரமாக உன்னை உயர்த்தினாலும் உன்னை ஆசீர்வதித்தாலும் நீ தாழ்மையை விடக்கூடாதப்பா. நீ தாழ்மையா இருப்பதை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளணும். எனக்கு முன்பாக நீ நன்றி உள்ளவனா இருக்கணும். கை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை கர்த்தர் தாரும். எவ்வளவு கர்த்தர் என்னை உயர்த்தினாலும் எவ்வளவு மேன்மைப்படுத்தினாலும் உமக்கு முன்பாக நான் தாழ்மையா இருக்கணும், உமக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். அப்படி நாம் நடப்போமானால் கோரேசுக்கு செய்தவர் நமக்கு நிச்சயமாய் செய்வார். 2:45 வசனம் தான் வாசிக்க வேண்டாம். கோரேசே, என் நாமம் இடை கட்டினேன். ஏன் தெரியுமா? என்னுடைய தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்டதான இஸ்ரவேலின் நிமித்தம், அதற்காக நான் உன்னை ஏற்படுத்தினேன். 2வது கர்த்தர் நம்மிடம் கேட்பது, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பெரியவனாக்கி உனக்கு ஒரு பேர் கொடுத்து வீடு அரண்மனை கட்ட அல்லப்பா, என்னுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகிலே கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. என் சபை கட்டப்பட வேண்டும். என் சபையின் நிமித்தம் நான் இதை தந்திருக்கிறேன். என்னை எவ்வளவு பெரிய செல்வவான் ஆக்கினாலும், செல்வத்தை வைத்தாலும், அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதிலே என்னுடைய முழு நோக்கமும் இருக்க வேண்டும். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வளோ பெரிய சிங்காசனத்தில் உன்னை கொண்டு போய் வச்சாலும், சிங்காசனத்தில் உட்கார்றதுக்காக நான் உன்னை இவ்வளோ பெரிய காரியத்துக்கு கொண்டு வரல. உன்னை நான் பேர் சொல்லி அழைக்கல, என் நாமம் தரிக்கல, இடைக்கட்டு கட்டலை. என் ஆலயம் கட்டப்பட வேண்டும். என் சபையின் நிமித்த எல்லாரும் இந்த மறைவில் என்ன பண்ண வேண்டும்? வர வேண்டும். அந்த சபையினுடைய காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் கட்டப்படுவதில் நம்முடைய ஃபோக்கஸ் இருக்குமானால், கோரேசுக்கு செய்தவர் நிச்சயமாக நமக்கு செய்வார். கோரேசுக்கு சொன்னாரே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக. நான் விசுவாசிக்கிறேன், இந்த 2024 நம்முடைய கோணல்கள் எல்லாம் நீங்கி கர்த்தர் செவையாக்க போகிறார். எதெல்லாம் நமக்கு கோணல்னு தெரியுதோ, சில காரியம் கோணல் நமக்கே தெரியாம இருக்கலாம், கர்த்தர் அந்த கோணல்களையும் செவையாக்கி
அவருடைய நாமத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இடைக்கட்டு கட்ட விரும்புகிறார். எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி வைக்க விரும்புகிறார். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் விட்டு கொடுப்போம். அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் எதிர்பார்ப்பது, நான் சீக்கிரம் வரப்போகிறேன், என்னை சந்திக்க என் ஜனம் ஆயத்தமாக இருக்கணும். எல்லாரும் ஒரு விஷயம், ஆண்டவரே எனக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னா உம்மீது என்னுடைய ஃபோக்கஸ் இருக்கணும். என் இயேசு சீக்கிரம் வருவார், அவர் என்னை ஏமாற்ற மாட்டார், எனக்குரிய பிரதிபலனை கொண்டு வருவார் என்கிற நம்பிக்கையிலே நான் செயல்படுகிறவனாய் இருந்தால் என்னுடைய கலக்கங்கள் நீங்கும், என்னுடைய குழப்பங்கள் நீங்கி எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த நாளுங்கள் வந்திருப்பது ஏதோ பாட்டு பாடி உம்மை ஆராதித்து போக அல்லப்பா, நீங்க பலத்தினாலே எங்களை இடைக்கட்டு கட்டுவதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆவியானவர் சத்தியத்தை இடைகட்ட, என்னை உந்தி தள்ளி மீண்டும் ஞாபகப்படுத்துவதற்காக என்னை கொண்டு வந்திருக்கிறேன். உம்முடைய வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்கிற துடிப்பு என்னிலே அதிகமாவதற்காக நீர் என்னை கொண்டு வந்திருக்கிறேன். அது என்னுடைய வாழ்க்கையிலே உருவாகட்டும். கர்த்தர் கோரேசுக்கு செய்தீரே, எங்களுக்கும் செய்ய வல்லமை உள்ளவர். நீங்க செய்ய வேண்டுமானால் ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு உயரமாக உயர்ந்தாலும் தாழ்மையா இருக்க, நன்றியா இருக்க எங்களுக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, நாங்கள் உமக்கு ஒரு நாள் அல்ல என்றென்றும் நன்றியா இருப்பதற்கு எங்களையே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இரண்டாவது, ஆண்டவரே என்னை பெரியவனாக்கி பேர் கொடுத்து வீடு அரண்மனை கட்டலப்பா, உம்முடைய ராஜ்யத்தின் நிமித்தம் இந்த உலகிலே உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், சபை கட்டப்பட வேண்டும். சபையின் நிமித்தம் கர்த்தர் அதை தந்திருக்கிறார். என்னை எவ்வளவு பெரிய செல்வாக்கில் ஆண்டவர் வைத்தாலும் அவர் ராஜ்யம் கட்டப்படுவதில் என்னுடைய முழு ஃபோக்கஸும் இருக்க எங்கள் ஆண்டவர் கிருபை தருவீராக. பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி. இந்த மாலை வேளையிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அந்த மாலை வேளையிலும் கோரேசுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததான அந்த மூன்றாவது காரியத்தை குறித்து இடை கட்டினீரே, அதை குறித்து அப்பா எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. எங்களை கர்த்தர் இடை கட்டுகிறீர், ஆனால் நாங்களும் எதனாலே எங்களை இடை கட்ட வேண்டும் என்பதையும் இந்த மாலை வேளையிலே கர்த்தர் எங்களுக்கு நீ சொல்லி கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். கோரேசுடைய வாழ்க்கையில செய்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய வேண்டுமானால் நாங்கள் செய்ய வேண்டிய 2 நிபந்தனைகளையும் ஆண்டவர் எங்களுக்கு சுட்டி காட்டினதற்காக நன்றி. அந்த நிபந்தனைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கை கொண்டு நடக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சத்தியத்தால் கர்த்தர் இடைகட்டும். இந்த வார்த்தை இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொருவரோடு கூட பேசட்டும். ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக நீங்க போங்கப்பா, நீங்க போய் எங்களுடைய கோணல்களை எல்லாம் கர்த்தர் செவையாக்குவீராக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.